ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மொழி பேசும் அனைத்து தமிழ் நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன். போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 5 ஃபேக்ட் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த வீடியோக்களுக்கு நிறைய வரவேற்பும் கிடச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த வீடியோலையும் டாப் 5 ஃபேக்டான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 5 ஃபேக்டில் முதலாவதாக நான் சொல்ல போகிறது செங்கிஸ்கானை பற்றி. செங்கிஸ்கான் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேர் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. செங்கிஸ்கான் ஒரு பேரரசர். அவரோட வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேத்துக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் பெரிய ஒரு பேரரசர் அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. 1167 1224 வரைக்கும் மங்கோலியா நாட்டை ஆண்டவர் தான். அவர் ஒரு பேரரசர். இவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்ததா அப்போதைய இப்போ இருக்கிற ஹிஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்ததா ஹிஸ்ட்ரி சொல்லுது. இப்போ இருக்கிற மக்கள் தொகை, உலக லெவலில் இருக்கிற மக்கள் தொகையில் 200 பேர்த்துக்கு ஒரு ஆள் செங்கிஸ்கானோட நேரடி தலைமுறையாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு. இதுவும் ஒரு ஃபேக்டான விஷயந்தாங்க. கேட்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். டாப் 5 ஃபேக்டில் ரெண்டாவதாக நான் சொல்ல போகிறது $7 மில்லியன் விலைக்கு போன வெறும் $20 மேலே காட்டுற இந்த படத்தில் இருக்கிற இந்த டாலர் பார்த்திங்கன்னா 1933 இது அச்சடிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது தங்கத்தில் இந்த டாலர் அச்சடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட லோகோவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கழுகு ஃபோட்டோ போட்டு நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாலர் பார்த்திங்கன்னா இப்போ 2001 ஏலம் விட்டுருக்குறாங்க. இது தங்கத்தில் அடித்ததுனால பார்த்திங்கன்னா கம்மியான டாலர்கள் தான் அடிச்சிருந்தாங்க. பொதுமக்களிடையே இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேரு. அதிகமாக பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு வெளியவே புழக்கத்துக்கு விடலைன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற இந்த காயின், ஒரே ஒரு காயின் ஏலத்துக்கு வந்திருக்கு. $7 மில்லியன் இந்த காயின் ஏலம் போயிருக்குது. உலகத்திலேயே ஒரு காயின் அதிகமான விலைக்கு ஏலம் போயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காயின் தான் அதிகமான விலைக்கு போயிருக்கு. இதுவும் ஒரு ஃபேக்டான விஷயம்தான். டாப் 5 ஃபேக்டில் மூணாவதாக நான் சொல்ல போகிறது கொக்கோ கோலாவை பற்றி. கொக்கோ கோலா பார்த்திங்கன்னா உலக லெவலில் எல்லா நாடுகள்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கொக்கோ கோலா அவ்வளோ பெரிய நிறுவனமாக இப்போ வளர்ந்து நிற்கிது. இப்போ இந்தியாவில் அந்த அளவுக்கு மவுஸ் கிடையாதுன்னாலும் இப்போயும் உலக லெவலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டான ஒரு குளிர்பானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா. இது 200 நாட்டிலையும், உலகத்தில் 200 நாட்டிலையுமே கொக்கோ கோலா விற்பனை ஆகுது. எல்லாருமே வாங்கி குடிக்கிறாங்க. இப்படி இருக்கிற இந்த சுச்சுவேஷன்லேயும் உலகத்தில் 2 நாடுகளில் மட்டும் கொக்கோ கோலா யூஸ் பண்ணுறதில்ல. அது எந்த நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கியூபா, வடகொரியா. இந்த 2 நாட்டில் கொக்கோ கோலா சுத்தமாகவே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அமெரிக்கா அந்த நாட்டு மேலே பொருளாதார தடை விதிச்சிருக்கிறாங்க. அதனால கொக்கோ கோலா இந்த 2 நாட்டில் மட்டும் யூஸ் பண்ணல. இதுவும் ஒரு ஃபேக்டான விஷயந்தாங்க. டாப் 5 ஃபேக்டில் நாலாவதாக நான் சொல்ல போகிறது தேசிய கொடிகளுங்க. தேசிய கொடிகள் அந்தந்த நாடுகளுக்கு அவங்கவுங்கள தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் இருக்கிற கலரும் வடிவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த நாடுகளோட பண்பாடு கலாச்சாரங்களை வச்சு அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதில் நிறைய நாடுகள் நிறைய கலரை அவங்கவுங்களா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த பர்பிள் கலர் மட்டும் யாருமே அதிகமாக 200 நாட்டிலையும் அதிகமாக பார்த்திங்கன்னா யாருமே அதிகமாக தேர்ந்தெடுக்கலன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இந்த பர்பிள் கலரை 2 நாடுகள் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. அது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமினியா, நிராகுவாய். இந்த 2 நாடுகள் மட்டும்தான் இந்த பர்பின் கலரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு ஃபேக்டான விஷயம் தாங்க. டாப் 5 ஃபேக்டில் 5ஆவதாக நான் சொல்ல போகிறது முகமது அப்படிங்கிற பேர். உலகத்திலேயே அதிகமான பேரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முகமது அப்படிங்கிற பேர் தான் நிறைய பேர்த்துக்கு வச்சுருக்கிறாங்க. நிறைய நாட்டில் நிறைய பேர்த்துக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த பேரை மட்டும் கிட்டத்தட்ட 150 பில்லியன் மக்கள் மேலே இந்த பேரை தங்களுக்கு வச்சுருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு ஆய்வு கூறுது. இதுவும் ஒரு ஃபேக்டான விஷயந்தாங்க. இதே மாதிரி நிறையா ஃபேக்டான விஷயங்களை உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.